இந்த 2026ஆம் ஆண்டுல நோய்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? உலகளாவிய அளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக போகுது. மேச ராசி ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய தலைவலியிலிருந்து கவனமா இருக்கணும். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கடக ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஸ்டொமக் மற்றும் டைஜஸ்டிவ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வராம பாத்துக்கிறது நல்ல விஷயம். ஹெல்த் ரிலேட்டடா கவனமா இருக்க வேண்டிய ராசி இந்த சிம்ம ராசி. அவங்கள பொறுத்த அளவுக்கு ஹார்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் அப்பர் பேக்னு சொல்லக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் பிபி, இந்த 4 விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இன்டெஸ்டைன்ஸ்னு சொல்லக்கூடிய குடல்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். துலாம் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் பேக் பெயின்ல ரொம்ப கவனமா இருக்கணும். விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு செஸ்ட், லங்ஸ், மென்டலாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், இந்த 3 விஷயத்துல கவனமா இருந்தாலே போதுமானதா இருக்கும். தனுசு பொறுத்த அளவுக்கு உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், போய் ஒரு தடவை வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் மட்டும் பண்ணிடுங்க. மகரம் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா உங்களுடைய உடலில் வலு சேர்க்கிறதுக்கான விஷயத்தை பாருங்கள். ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும். கும்பம் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரே அமைப்பு மென்டல் ஹெல்த் மட்டும் தான். மீனம் பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தாம்பத்தியம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஐவிஎஃப் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு முயற்சி பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல விஷயமா அமையும்.